சென்சார் ஜனநாயகனுக்கு ஏன் டிலே ஆகுது? கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டுக்கு போனதுனால டிலே ஆச்சு. ஏன் கொடுக்குற அளவுக்கு ஒன்றும் இல்லை. சென்சார் பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் என்னன்னா சென்சார் சதி செஞ்சுட்டார். வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னா இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் ஈவி கணேஷ் பாபு சார் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். எனக்கு ஓகே, நிறைய விஷயங்கள் நான் எதிர்பார்க்குறேன். சென்சார் ஜனநாயகனுக்கு ஏன் டிலே ஆனிச்சுங்கிற கேள்விகள் வந்து எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. இப்போ படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. மெம்பரா நீங்க சொல்லுங்க, எதனால டிலே ஆனிச்சு? அதுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள்? என்ன டிலே ஆச்சு? சென்சார் தரத்துக்கு ஏன் இவ்வளவு டிலே ஆனிச்சு? அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? சென்சார் தரதுக்கெல்லாம் டிலே ஆகல. அவங்க வந்து ரிவைஸ் கமிட்டி போட சொன்னதுக்கு போடல. ஓகே. கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டுக்கு போனதுனால டிலே ஆச்சு. அது டிலே ஆனதுக்கு காரணம் வந்து கம்பெனி தான். ஓகே, கம்பெனி தான். புரியுது. மேபி அதை இப்போ ஏ கொடுத்துருக்காங்கல்ல, நிறைய பேர் வந்து சொல்றது ஒண்ணு என்னன்னா ஏ கொடுக்குற அளவுக்கு ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்கல்ல. இப்போ வந்து 3 தடவை ஜனநாயகன் வந்து சென்சாரில் பார்க்கப்பட்டுச்சு. முதல் தடவை 5 பேர் கொண்ட குழு ரெகுலரா படம் பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பராசக்தியும் பார்க்கப்பட்டுச்சு, ஜனநாயகமும் பார்க்கப்பட்டுச்சு. பராசக்தி வந்து ரிவைஸ் கமிட்டிக்கு அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ரிவைஸ் கமிட்டிக்கு அப்ளை பண்ணாங்க. பராசக்திக்கு வந்து சர்டிஃபிகேட் ரிவைஸ் கமிட்டியில் கிடைச்சிது, மேல்முறையீடு அதில் கிடைச்சிது. அதே மாதிரி ஜனநாயகன் வந்து அதில் கமிட்டினா ஒரு 5 பேர்ல ஒருத்தருக்கு மாற்று கருத்து இருக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி மாற்று கருத்து வரும்போது அவங்களும் வந்து ரிவைஸ் கமிட்டிக்கு அப்ளை பண்ணி சொல்லி சொன்னாங்க. ஓகே. ஸோ வந்து கம்பெனி வந்து ரிவைஸ் கமிட்டிக்கு அப்ளை பண்ணல. இதுக்குள்ள ஒரு கருத்துக்கள் சொல்லப்படுது. அந்த கருத்துக்கள் பற்றி எனக்கு ஏன்னா சில இடங்கள் சில சம்பவங்கள் வந்து கம்பெனி சைடில் நடக்கும், அது நமக்கு தெரியாது. இவங்க கம்பெனி சைடில் வந்து கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் இல்லைன்னு அதெல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னாலும் இல்லைன்னு சொன்னாலும் ஒரு கமிட்டி பார்த்துட்டு ஆஃபீஸ்க்கு போயிட்டு அவங்க மெயில் அனுப்புகிறாங்கல்ல, அதுதான் அதிகாரப்பூர்வமானது. புரியுது. அங்கே வந்து படம் பார்த்துட்டு டைரக்டர் ப்ரொடியூசரை பார்த்து ஒரு டிஸ்கஷன் நடக்கும். இந்த இடத்துலாம் கட்டு இருக்குது அப்படின்னு இருக்கும். அவங்க ஆஃபீஸ் போயிட்டு மெயில் அனுப்புகிறாங்கல்ல, உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வேணும் அப்படின்னா உறுதி செய்யப்பட்டுன்னு வராது, இது வேணும் அப்படின்னா இந்த கட்ஸ் எல்லாம் நீங்கள் கொண்டாந்து ஒப்படைக்கணும். ஒப்படைச்ச பிறகு இந்த சான்றிதழ் வந்து உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி வழங்கப்படும். அப்பயும் வந்து அவங்க சான்றிதழ் வழங்குறதுக்கு முன்னாடி எனக்கு இந்த சர்டிஃபிகேட் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. சென்சாரை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் என்னன்னா, ரிலீஸ் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணுங்க அப்படின்னு எல்லா படங்களுக்குமே சொல்றாங்க. ஆனா பெரிய படங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ரிலீஸ் தேதி அறிவிச்சுட்டு அந்த பரபரப்பான கடைசி நிலை சில நாட்கள் இருக்கும்போது வர்றாங்க. அப்படியும் வந்து இது வரைக்கும் சென்சார் வந்து எல்லா படங்களுக்குமே வந்து அந்த கடைசி நேரத்துல பார்த்து அவங்களுக்கான சர்டிஃபிகேட் வழங்கியிருக்கு. ஓகே. ஸோ ரூல்ஸ் இதுதான், நீங்க முன்னாடியே அப்ளை பண்ணிருக்கணும், இவ்வளவு நாள் இருக்குது, நாங்க இவ்வளவு நாள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சென்சார் சொல்றது கிடையாது. சென்சாரை பொறுத்த வரைக்கும் நாங்க கமிட்டி மெம்பர்ஸும் சரி, சென்சார் ஆபீசர்ஸும் சரி, மக்கள் சர்வீஸ் பண்றதுக்கு தான் இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனா நாங்களாம் கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் அது வந்து ஒரு பெரிய சம்பளத்துக்குலாம் அதுல எல்லாம் வேலை செய்யறது கிடையாது. குறைவான சம்பளம் தான். ரொம்ப அது ஒரு சம்பளம், ஒரு கௌரவ தொகை தான் அது. ஒரு சர்வீஸ் நமக்கு ஒரு அதுல ஒரு நம்ம சினிமாவில் இவ்வளவு காலம் இருந்திருக்கிறோம், அது ஒரு நல்ல விஷயம். நம்ம வந்து கிடைக்காத படங்களுக்கும் வாங்கி கொடுக்கறது தான் என்ன மாதிரி சினிமாவில் இருக்கிற ஆட்கள் வந்து மெம்பரா இருக்கிறதுக்கான நோக்கமே. இதுக்கு கிடைக்கல, இதுக்கு இல்லை அப்படின்னா கூட இது அதுக்கான நியாயத்தை சொல்லி வாங்கி கொடுக்கறது தான் எங்களுடைய விஷயங்கள். நாங்கள் எங்களுக்குள்ள நடக்கிற அந்த கலந்து பேசுகிற விஷயங்கள் எல்லாம் வந்து பேசி முடித்த பிறகு தான் டைரக்டர் ப்ரொடியூசரை நாங்கள் கூப்பிடுவோம். அவங்க வரும்போது இது மாதிரி கட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கையெழுத்துலாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் போய் மெயில் அனுப்பிச்ச பிறகு தான் அவங்க வந்து அந்த கட்ஸ்லாம் அனுப்பிச்சு அதுக்கப்புறம் எல்லாமே கரெக்டாக சப்மிட் பண்ண பிறகு தான் சர்டிஃபிகேட் வழங்கப்படும். புரியுது சார். அப்போ மெயில் அனுப்பும்போது ஒரு ஜனநாயகம் வந்து ஒரு ரிவைஸ் கமிட்டிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இல்லை எங்களுக்கு வந்து அதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்ற மாதிரி இவங்க சைடில் சொல்லப்பட்டிருக்கும். ரிவைஸ் கமிட்டிக்கு இவங்க அப்ளை பண்ணல, நேராக கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. எங்களுக்கு உடனே வேணும் அப்படின்ற மாதிரி கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. செயல்படுத்துறது சென்சார் தானே, சென்சாரை சர்வீஸ் பண்ணுறதுக்கு தான் இருக்குது. ஸோ அவசரப்பட்டு அவங்களுக்கு கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. அது பின்னாடி சட்ட ரீதியாக அவங்களுக்கு யார் ஆலோசனை சொன்னாங்க என்னன்றதெல்லாம் தெரியாது. கோர்ட்டுக்கு போயிட்டு அதுக்கு பிறகு நடந்த சம்பவங்கள் எல்லாமே ஓப்பனாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். தாமதமாச்சு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு அவங்க வந்து அங்கேயே முடிச்சுங்கன்னு சொன்னாங்க, இங்கே வந்தாங்க. இதெல்லாம் பல மாதம் ப்ராசஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்க கேஸை வாபஸ் வாங்கினாங்க. எப்போ வாபஸ் வாங்கினாங்கன்னா, அந்த தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் முன்னாடி தான் வாபஸ் வாங்கினாங்க. வாபஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் டைம் எடுத்துக்கிட்டு அப்ளை பண்ணுறாங்க. அப்ளை பண்ணும்போது பார்க்கறதுக்காக எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நாங்கள் படம் பார்க்குறோம் அப்படின்னா மெம்பர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு நாளைக்கு இந்த படம் இருக்குது அப்படின்னு படம் பேர்லாம் சொல்ல மாட்டாங்க. எங்களுக்கு கூப்பிடுவாங்க, நாளைக்கு எத்தனை மணிக்கு வர முடியுமான்னு கேட்பாங்க. சார் ஒரு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொன்னால் வர முடியல, இல்லை வெளியூரில் இருக்கு அப்படின்னு சொன்னால் சரிங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுருவாங்க, அவ்வளோதான். ஓகே. ஏன்னா அந்த படத்தில் எங்களுடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்துடக்கூடாது அப்படின்னு, இந்த படம் தெரிஞ்சுட்டா அது வந்துடக்கூடாதுன்றதுக்காக. ஏன்னா எல்லாமே இப்போ நான் சினிமாவில் இருக்கிறேன்னும் போது
நம்ம வந்து அது சம்பந்தமா வெளியில பேசிடக்கூடாது பண்ணிடக்கூடாதுன்றக்காக இப்படிதான் ரூல்ஸ் வச்சிருப்போம். தியேட்டர்ல உட்காந்து அந்த பேடு கொடுப்பாங்க, அதுல பார்த்துட்டு பேரை படிச்சு இப்படி நிமிடத்துக்குள்ளே படம் போட்டுருவாங்க. அவ்வளவுதான். அந்த படத்தை நாங்க தெரிஞ்சுட்டு டக்குன்னு படம் பார்க்க ஆரம்பிச்சோம். அப்பதான் எங்களுக்கு தெரியும். அது மாதிரி ஜனநாயகன் ஆரம்பத்துல பார்க்கும்போது கூப்பிட்டு இருந்திருக்கலாம், நான் வந்து அந்த டைம் வேலை இருக்குன்னு சொல்லியிருந்திருக்கலாம். அதனால ஆரம்பத்துல நான் பார்க்கல ஃபர்ஸ்ட் முதல். அடுத்த ரிவைசிங் கமிட்டிக்கு ஃபார்ம் பண்றாங்க. அது இதுக்கான ரிவைசிங் கமிட்டி தான் எனக்கு தெரியாது, நான் வர்றேன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் அந்த ஷோ வந்து ஒரு முக்கியமான ஒருத்தருக்கு வந்து உடம்பு சரியில்லாம போகுது. அதனால அது வந்து அந்த தள்ளி போகுது, திரையிட தள்ளி போகுது. தள்ளி போன பிறகுதான் இது இன்னைக்கு ஜனநாயகம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தகவல் எனக்கு கிடைச்சுதான், ஓ ஜனநாயகம் இருந்து தள்ளி போயிருக்கு அப்படின்னு பொதுவா எல்லா இதுலயும் ஊடகத்துல வந்த பிறகு ஓ நம்ம கூப்பிட்டது வந்து ஜனநாயகம் இருக்கு. அதுக்கப்புறம் திரும்ப வந்து மும்பை ஒரு தடவை கூப்பிடுறாங்க, என்ன படம்னு தெரியாது. மும்பை கிளம்பி போறோம், அங்க போய் உட்காந்துட்ட பிறகுதான் வந்து படம் போடும்போதுதான் ஜனநாயகன் அப்படின்னு தெரியும். அதுக்கப்புறம் இன்ட்ரோலுக்கு பிறகுதான் டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லாம் அவங்க வந்து உட்காடுறாங்க. அது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பா, அது சிபிஎஃப்சி காப்பின்னு போட்டு கியூப்ல இருந்து வந்து இங்கேருந்து கேடிஎம் லைசன்ஸ் கொடுத்து மிகப்பெரிய பாதுகாப்பான அந்த ஃபுட்டேஜ் வந்து அதை வந்து யாரும் தனியா சுயமாலாம் யூஸ் பண்ணிடவே முடியாது. இங்க அவங்க குறிப்பிடுற தயாரிப்பா குறிப்பிடுற அந்த சென்சார் குறிப்பிடுற அந்த டைம் இருக்குல்ல, சென்சார் குறிப்பிட்ட அந்த டயத்துக்கு இந்த தியேட்டர்ல தான் அது ஸ்கிரீன் ஆகும். மற்ற டயத்துல ஸ்கிரீன் ஆகவே ஆகாது. அவ்வளவு பாதுகாப்பான ஃபுட்டேஜ். அது ப்ரொடியூசர் டைரக்டர்ஸ்க்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். எல்லா சினிமாவில் இருக்க எல்லாருக்குமே வந்து சென்சார் கொடுக்குறது வந்து எவ்வளவு பாதுகாப்பானது, அது வெளியில போகாது அப்படின்றது தெரியும். ஸோ அன்னைக்கு படம் பார்க்குறோம். படம் பார்க்கும்போது எங்களுக்கு இதுக்குன்னு ஒரு சட்ட புத்தகம்லாம் இருக்குது, சென்சாருக்குன்னு ஒரு விதிமுறைகள்லாம் இருக்குது. அது எல்லாமே நாங்கள் படிச்சுட்டு தான் அதில் இருக்கிறோம். நான் மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு காமன் ஆடியன்ஸாக வந்து பப்ளிக் கூட அதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்து அது சர்ச் பண்ணால் அது தெரிஞ்சுக்கலாம், அதில் என்ன சட்டங்கள் இருக்கு. அப்போ வந்து ஒரு தேர்தல் அறிவிச்சிட்ட பிறகு தேர்தல் நடத்தை விதிமுறைகள்ல நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்கும்போது சினிமாவுக்குன்னு ஒரு சட்டத்திட்டம் இருக்கு, அந்த சென்சார். அதுல வந்து தேர்தல் நடத்தை அதுல வந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த பிறகு ஒரு திரைப்படத்துல ஒரு சில குறிப்பிட்ட சில காட்சிகள் வந்து இவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கலாம், அதுக்கு மேல இருந்துன்னு சொன்னா அது வந்து தேர்தல் ஆணையத்துல என்ஓசி வாங்கிட்டு வரணும் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு. நாங்க படம் பார்த்துட்டோம், இன்ட்ரோல டீ சாப்பிட்றோம், யாரும் யாரோடையும் பேசிக்கல. ஏன்னா ஒரு சென்சிட்டிவான படம், தேவையில்லாத வார்த்தைகள் யாரும் பேசிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து படம் முடியுது. 10 பேர் 9 பேர் ஒருத்தர் தலைமை, அந்த ராணுவ மேஜர் ஒருத்தர், அவர் தலைமையில தான், அப்புறம் சிஓ இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, அவர் தலைமையில தான் படம் பார்க்குறோம். அவர்கிட்ட 9 பேரும் ஃபைலை ஒப்படைக்கிறோம். ஒப்படைச்சா எல்லாரோட பேட்லையுமே வந்து தேர்தல் ஆணையத்தில் என்ஓசி வாங்கிட்டு வரணுங்கிறதான் சஜஷன் கொடுத்துருக்கோம். ஏன்னா எல்லாருக்குமே சட்டம் தெரியும். ஸோ இதை மீறி ஒன்றும் பண்ண முடியாது. தனியாக ஒரு பேர் முடிவெடுத்தாலோ தனியாக ஒருத்தர் முடிவெடுக்கலாவோ அந்த படத்துக்கு வந்து அப்போ வந்து டேரக்டர் ப்ரொடியூசர் கூப்பிடுறோம். அப்போ படத்துக்கு சர்டிஃபிகேட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் பண்ணிடலாம் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை யாருக்கும். அப்போ அவங்க கேட்குறாங்க படத்துக்கு சர்டிஃபிகேட் பண்றதுல என்னங்கும்போது எல்லாரும் சர்டிஃபிகேட் பண்றது ஓகே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க என்ஓசி வாங்கிட்டு வந்துட்டா சர்டிஃபிகேட் கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சில கட்சிகள் கொடுத்து சர்டிஃபிகேட் கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அப்போ ப்ரொடியூசர் டேரக்டர் வர்றாங்க, சர்டிஃபிகேட் கொடுக்குறதுல எந்த படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துடலாம், என்ஓசி மட்டும் நீங்கள் வாங்கிட்டு வரணும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு நான் என்ஓசி அப்ளை பண்ணுறதுக்கு எனக்கு கைட் பண்ணுங்க அப்படி மாதிரி சிஓட்ட அவங்க கேட்குறாங்க. அவங்களும் வந்து சரின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க ஒரு ஆப்ஷன் வைக்கிறாங்க, நான் வந்து தேர்தல் முடிஞ்ச பிறகு படத்தை ரிலீஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு கடிதமும் நான் கொடுக்குறேன், சர்டிஃபிகேட்டை நீங்கள் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிக்கலாம், சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைங்க, அவங்க கொடுக்குற கடிதம் வந்து செல்லுபடி ஆகுது, சட்டப்படி செல்லுபடி ஆகுது. சர்டிஃபிகேட்டுன்னு சென்சார் கொடுத்துட்டா அதுக்கப்புறம் வந்து சர்டிஃபிகேட்டை கொடுத்தபடி கட்ஸ் இருக்குதான்னு மட்டும்தான் பார்க்க முடியும், அதுக்கு உரிமை இருக்கே தவிர படம் ரிலீஸ் பண்ணுங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. ஸோ வந்து அதனால சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும். ப்ரொடியூசர் எல்லாத்தையும் கேட்டாங்க, தலைமை பொறுப்பில் இருக்கு, என்கிட்டயுமே கேட்கும்போது நானுமே சொன்னேன், வந்து உங்களுடைய கடிதம் வந்து சட்டப்படி அது செல்லாது, அதை வச்சு கொடுக்க முடியாது அப்படின்றதா சொன்னோம். அதில் வந்து என்ஓசி வாங்கிட்டு வரணும்னு சொல்லப்பட்டுச்சு. அப்போ மார்ச் 17 நாங்கள் படம் பார்த்தது, அப்போ இது ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து டெல்லியில் வந்து நேஷனல் அவார்டு ஜூரியா நான் வந்து நான் ஃபீச்சர் ஃபிலிம் அதில் ஒர்க்கில் இருந்துகிட்டு இருக்கும்போது அதே குழு வந்து மும்பையில் படம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. டெல்லியிலேருந்து டிக்கெட்லாம் கூட போட்டாங்க மும்பைக்கு. ஆனாலுமே வந்து ஒரே நேரத்தில் மத்திய அரசோட 2 வேலையை நான் பார்க்க முடியாது, அது 2 ஊரில். ஸோ அதனால ஃபைனலாக நீங்கள் சொன்ன அந்த முதல் கேள்விக்கு வரேன். ஃபைனலாக வந்து இறுதி வடிவம் சென்சாரில் முடிவெடுக்கப்படும் போது ஏன் சர்டிஃபிகேட் கொடுத்தது அப்படின்னு கேட்டீங்கல்ல, அந்த இறுதி வடிவம் முடிவெடுக்கப்பட்ட போது நான் இல்லைன்றதுனால அதுக்கு பதில் சொல்ல முடியாது. சோ இது சென்சார் கடந்து வந்த பாதை இதுதான். ரொம்ப டீடைலா சொல்லிருக்கீங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது. இடையில வந்து எதுவுமே தெரியாம சென்சார் வெளியிட்டுருச்சு படத்தை, சென்சார் சதி செஞ்சுட்டாங்க சென்சார் வந்து பாலிடிக்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து மேல்முறையீடு பண்ண சொன்னா இமிடியேட்டா பண்ணிருந்தாங்கன்னா அதே தேதியை ஒட்டி படம் ரிலீஸ் ஆகி 100% வாய்ப்பு இருக்கு. அவங்க கோர்ட்டுக்கு போறதுக்கு ஒரு தனி மனிதனுக்கு உரிமை இருக்குது. ஆனா எந்த சூழ்நிலையில போறோம், அது வந்து எதிராளி வந்து நம்ம கேஸ் அட்டன் பண்றதுக்கான அவகாசம் கொடுக்குறோமா அப்படிங்கறத பொறுத்தெல்லாம் இருக்கு.
புரியுது சார். அதான் கோர்ட்டுங்கிறது வந்து அவங்க நீதிபதி வந்து அவசரப்பட்டு ஒரு தீர்ப்பு அளிச்சிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஆ. ஏன்னா அவசரப்பட்டு ஒரு தீர்ப்பு நடந்தது, ஓகே. அதை எதிர்த்து மேல்முறையீடு பண்ணாங்க இவங்க. ம், ம், ம். ஒரு சர்டிஃபிகேட் எங்களுக்கு இப்பவும் வந்து நாங்க ரிவைசிங் கமிட்டிலையும் அந்த படம் ஏற்புடையது அல்ல அப்படின்னு சொல்லப்படுற படத்துக்கு கோர்ட் வந்து திரும்பவும் வந்து கோர்ட்டு சான்றோட வந்து நிற்பாங்க. இந்த படத்துக்கு நீங்க ஒரு சென்சார் கொடுங்க, உங்க நடத்தை விதிமுறைப்படி எவ்வளவு கட்ஸ் கொடுக்கணும் என்னவோங்கிறத நீங்க முடிவு பண்ணுங்க. ஆனா வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு நாங்க பரிந்துரைக்கிறோம் அப்படின்லாம் வரும். ஓகே. அப்புறம் திரும்ப வந்து எவ்வளவு கட்ஸ் வந்து நம்ம இது பண்ணுவோம், புதுசா ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி புதுசா பாக்குறதெல்லாம் நடக்கும். ஓகே. ஓகே. அதனால வந்து ஒரு திரைப்படம் வந்து திரைப்படத்துக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் சென்சார்ல இருக்கிறேன்னு தவிர ஒரு திரைப்படம் தடுக்கப்படணும், ஒரு திரைப்படத்துல நிறைய கட்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான மனப்பான்மையில வந்து நானும் இல்லை, யாருமே இல்லை. சூப்பர் சார். அதனால சென்சார் உங்களின் நண்பன். நைஸ். அதான். சென்சார் கலைஞர்களின் நண்பன். அது ஆமா, மாற்று கருத்தே சென்சார் வந்து உங்களின் நண்பன் இல்ல, திரைப்பட துறையினரின் நண்பன். அவங்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்கு தான் சென்சார் இருக்குது. சென்சார்னால ஒரு படம் டிலே ஆச்சுன்னு ஆதாரபூர்வமா யாரும் நிரூபிக்க முடியாது. சூப்பர். அதனாலதான் வினோத் சார் வந்து பல உண்மைகளை சொல்ல முடியல அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப நன்றி சார். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் நன்றி. சார். நன்றி சார்.